ரோகிணியோட ரகசியத்தை கண்டுபிடிச்ச முத்து ஸ்ருதி பண்ண காரியத்தினால பேயாட்டம் ஆட போற விஜயா இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடிக்காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் விஜயா அண்டு மனோஜ் செஞ்ச பரிகாரத்தை முத்து பார்த்ததோட மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார் முன்னாடியுமே போட்டு காட்டிடுறாரு. என்னதான் சாமி பரிகாரமாக இருந்தாலும் ஷோரூம் வாசலில் முட்டையை பார்த்து அது சூனியமாக வைக்கப்பட்ட செய்வினை அப்படிங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சு அதுக்கு பரிகாரம் செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இப்போ புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் விஜயா, ரோகிணி அண்ட் மனோஜ் அந்த முட்டை செய்வினைக்காக வச்ச முட்டை தான், நாங்கள் ஜோசியர் மூலியமாக இதை தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறமா தான் பரிகாரத்தை செய்ய சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அதை நம்பாமல் மனோஜ் அண்ட் விஜயாவை பார்த்து நக்கல் அடிக்கிற விதமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மனோஜோட ஷோரூமில் வேலை பார்க்குற ஊழியர் ஒருத்தர் வந்து அந்த முட்டை சாதாரண முட்டை தான், சூனிய முட்டைலாம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொன்னதும் மனோஜ் திருட்டு மொழியோட தத்தி போல எல்லாருக்குமே காமெடி பீஸா தெரிஞ்சிட்டாரு. அத்தோட விஜயா சாதாரண முட்டைக்கு என்ன தீச்சட்டியெல்லாம் தூக்க வச்சு கையை வேக வச்சுட்டியடா அப்படிங்கிற மாதிரி மனோஜை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. ரோகிணியும் மனோஜை ஒரு முட்டாள் மாதிரி பார்த்து அவமானப்படுத்திட்டாங்க. இதை தொடர்ந்து ஸ்ருதி அவங்களுடைய தோழியோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது வா அப்படிங்கிற மாதிரி ரவியை கூப்பிடுறாங்க. ரவியும் முதல்ல ஓகே சொன்ன நிலையில் ஹோட்டலோட முதலாளி பொண்ணு நித்து பார்த்தீங்கன்னா ரவிக்கு கால் பண்ணி சாயங்காலம் என்னோட ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ரவி ஸ்ருதிக்கிட்ட எனக்கு சாயங்காலம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி சமாளிச்சிடுறாரு. அடுத்ததா ஸ்ருதி பார்த்தீங்கன்னா தனியாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுறாங்க. அதே ஃபங்க்ஷனுக்கு ரவியோட முதலாளி பொண்ணோட சேர்ந்து ரவியுமே வந்து கலந்துக்கிறாரு. அங்கே ஸ்ருதி ரவியை பார்த்த நிலையில் கோவத்தோட அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே போகிறாங்க. ஸ்ருதியை சமாதானப்படுத்துறதுக்காக ரவியுமே பின்னாடி போகிறாரு. ஆனால் ஸ்ருதி ரவி செஞ்ச காரியத்துக்கு கோவப்பட்டு வெளியவும் போயிடுறாங்க. அடுத்ததா மீனா பூ கொடுத்துட்டு வரும்போது மீனாவை ஃபாலோ பண்ணுற நபர் மீனாவை பார்த்து பேசுகிறாரு. உடனே மீனா முத்துவுக்கு கால் பண்ணி என்னை 2 நாளாக ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு தேவையில்லாமல் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து அடுத்த முறை நீ அவனை பார்த்தா எனக்கு தகவல் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை தொடர்ந்து மீனா பார்வதி வீட்டுக்கு பூ கொடுக்க போகிறாங்க. அங்கே யதார்த்தமாக பேசின நிலையில் ரோகிணி பற்றி பார்வதி ரொம்ப நல்ல மருமகள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் 2 லட்சம் ரூபாய் பணத்தை ரோகிணி அவங்களுடைய தாலியையும் நகையும் விற்று உனக்காக என்கிட்ட கொடுத்து இந்த பிரச்சனையை சரி பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி மேலே டவுட் வந்துருச்சு. உடனே மீனா இந்த விஷயத்த முத்துவுக்கு தெரியப்படுத்தி ரோகிணி எதுக்காக பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா ரோகிணி தான் அந்த பணத்தை திருடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துவுக்கு சந்தேகம் வந்துடுது. ஸோ அந்த வகையில் இதுக்கு பின்னணியில் இருக்கிற ரகசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி முத்து அண்டு மீனா கண்டுபிடிக்க போகிறாங்க. அடுத்ததா மனோஜோட ஷோரூம் கடைக்கு திருஷ்டி ஃபோட்டோவை விற்கிற ஒரு நபர் வராரு. அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்த ரோகிணி இது நம்மளுடைய மாமியார் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. அதாவது ஒரு முறை வீட்டில் விஜயா மேலே மாவுடப்பா விழுந்து பேய் மாதிரி இருக்கிற சம்பவம் நடந்திருக்கும். அதை ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அனுப்பி வச்சாங்க. அந்த வகையில் ஸ்ருதி செஞ்ச காரியத்தால் இப்போது விஜயா பார்த்தீங்கன்னா திருஷ்டி பொம்மையாக மாறி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை வச்சு விஜயா ஸ்ருதி கிட்ட இனி பேய் ஆட்டம் ஆட போகிறாங்க. ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.